शिव 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 शिव. ஓம் குருவே சரணம். சத்குரு சிவமே சரணம். அனைவருக்கும் அஸ்ட்ரோ சக்தி குருவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவருக்கு அரசு உத்தியோகம் பார்த்தீங்கன்னா யாருக்கு கிடைக்கும், அரசு உத்தியோகமுடைய ஜாதகம் எப்படி இருக்கும், எந்த காலகட்டங்களில் அரசு உத்தியோகம் பார்த்தீங்கன்னா அமையும் அப்படின்றத ஒரு உதாரண ஜாதகத்தோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இப்ப ஜோதிட சாஸ்திரத்துல பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் பாவம் அப்படின்றது ஒருவருடைய தொழில் உத்தியோகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம குறிக்குது. இந்த 10ஆம் பாவ அதிபதி ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திரிகோண தன லாபஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் நல்ல உத்தியோகமோ அல்லது நல்ல தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சியோ பெற்று அபரீதமான செல்வ செழிப்புடன் வாழ்வார் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு. இப்ப யார் ஒருவருக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 6, 8, 12 மறைந்தோ அல்லது பகை வீட்டில் அமர்ந்தோ அல்லது நீச்சம் பெற்றோ அஸ்தமனம் பெற்றோ இருந்துச்சு அப்படின்னாலும் அவருக்கு ஜீவன வகையில் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கும். அவர் பாத்தீங்கன்னா எந்த தொழில் செய்தாலும் அதில் விருத்தி அடையாது அல்லது பல தொழில்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். நிலையா எதையுமே பண்ண முடியாது அப்படின்றது இந்த 10ஆம் பாவம் வலிமை குறைஞ்சிச்சு அப்படின்னா. அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய ஜீவனத்தை குறிக்கக்கூடிய முக்கியமான பாவம் தான் இந்த 10ஆம் பாவம் என்னும் தொழில் ஸ்தானம். இப்ப தொழில் ஸ்தானம் ஒருவருடைய ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்துச்சு அப்படின்னாவே இந்த 10ஆம் பாவத்திற்கு உண்டான அமைப்பை நம்ம ஒரு கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். இந்த கர்மஸ்தானம் வலிவாக இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த மதிப்பு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தானாவே பாத்தீங்கன்னா வந்துடும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தின் பாக்கியஸ்தானம் தான் தொழில் ஸ்தானமா பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப ஒரு மனிதனுக்கு பணம் எந்த வழியில் அவன் சம்பாதிப்பான் அப்படின்றத தெளிவா சொல்லக்கூடிய ஒரு பாவம் தான் 10ஆம் பாவம். அரசு சம்பந்தப்பட்ட வகையில உத்தியோகத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்துல 10ஆம் பாவத்தில் பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கணும், சூரியன் உச்சம் பெற்று இருக்கணும், சூரியன் நல்ல நிலையில் இருக்கணும். அரசு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இது நல்ல நிலையில இருந்தால் அவருக்கு உத்தியோக சிறப்பை பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்றோம். அதே மாதிரி இந்த 10ஆம் அதே இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் இருந்தாலும் அவருக்கு அரசு உத்தியோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஒருவருடைய ஜாதகத்துல 10 குடையவன் அப்படின்றது ஒரு நல்ல நிலையில இருந்துச்சுனாவே நிச்சயமா அவருக்கு ஒரு அரசு உத்தியோகம் இருக்கும். அதே மாதிரி 10 குடையவனும் சூரியனும் நல்ல நிலையில இருந்துச்சு அப்படின்னாலும் கேந்திர திரிகோண ஸ்தானத்துல நல்ல நிலையில இருந்துச்சுனாலும் அவர்களும் பாத்தீங்கன்னா ஒரு உத்தியோக சிறப்போடு பாத்தீங்கன்னா இருக்காங்க, அனுபவத்துல பார்க்க முடிகிறது. இந்த குரு செவ்வாயும் பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்று கூடி இருந்தாவோ அல்லது பாத்தீங்க அப்படின்னா ஒருவரை பார்த்து கொண்டாலோ பாத்தீங்கன்னா அவர்களுக்கும் அரசு உத்தியோகம் அமைகிறது அப்படின்றத சொல்லலாம். செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா 3, 6, 10, 11ஆம் பாவத்தில் இருப்பவர்களுக்கும் அரசு உத்தியோகம் பாத்தீங்கன்னா அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகத்துடன் பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதியுடன் சூரியன் இணைவு பெற்றிருந்தாலும் அவர்களுக்கும் அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் அமையும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்துல பல்வேறு கணக்கான விதிகள் பாத்தீங்கன்னா இருக்கு, கூறப்பட்டுள்ளது. இந்த விதிகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா வேலை செய்யும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு ஜாதகம் இருக்கா, அதே மாதிரி ஒரே மாதிரியான விதிகள் பாத்தீங்கன்னா பொருந்தி வராது அப்படின்றத நம்ம பிராக்டிக்கலா பார்க்க முடிகிறது. இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் பாத்தீங்க அப்படின்னா பார்ப்போம். ஒரு ஆண் ஜாதகம். அவர் பாத்தீங்கன்னா இப்ப அவருக்கு வயசு 29 வயசு பாத்தீங்கன்னா ஆகுது. அவருடைய அமைப்பு ரீதியா அவர் 17/10/1996 பாத்தீங்கன்னா பிறந்திருக்காரு. அவருடைய லக்னம் பார்க்கும்போது மீன லக்னத்துல பிறந்திருக்காரு. மீன லக்னம், லக்னத்திலேயே சனி கேது இருக்காரு. லக்னத்துக்கு 5ஆம் இடமான கடகத்தில் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா நீச்சம் பெற்றிருக்காரு. லக்னத்திற்கு 6ஆம் பாவமான சிம்மத்தில் பாத்தீங்கன்னா சுக்கிரன் அமர்ந்திருக்காரு. லக்னத்திற்கு 7ஆம் இடமான கன்னியில் புதனும் ராகுவும் பாத்தீங்கன்னா இருக்காரு. லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் பாத்தீங்கன்னா சூரியன் பாத்தீங்கன்னா நீச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. லக்னத்திற்கு 10ஆம் பாவத்தில் குருவும் சந்திரனும் பாத்தீங்கன்னா அமர்ந்திருக்காங்க. குரு அந்த இடத்துல ஆட்சி பெற்று குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகத்தோட சிறப்பா பாத்தீங்கன்னா இருக்காரு. இப்ப இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா பிறக்கும்போது பார்க்கும்போது கேது திசை ஒரு 6 வருஷம் 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா 6 வருஷம் 3 மாசம் ஒரு 15 நாள் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில்
பிறந்திருக்காரு கேது திசையில. அதுக்கப்புறம் 6 வருஷம் 3 மாசத்துக்கு மேல சுக்கிர திசை ஒரு 20 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வருது. இவருக்கு 26 வருஷம் 26.25 வயசு வரைக்குமே இந்த சுக்கிர தசை தான் ரன்னிங்ல இருக்கு. இப்ப இந்த ஜாதகருக்கு ஒரு 25 வயதில் இவருக்கு ஒரு அரசு உத்தியோகம், அதாவது வந்து காவல்துறையில எக்ஸாம்ஸ் எழுதி அதுல உடற்தகுதி தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா தேர்வாகி எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணி அரசு உத்தியோகத்தில் காவல்துறையில போய் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்ப 4 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு. அப்ப இவருக்கு வந்து இந்த 25 வயதில் இவருக்கு இந்த உத்தியோகம் கிடைப்பதற்கு, இந்த அரசு உத்தியோகம் கிடைப்பதற்கு அவருடைய ஜாதகத்துல என்ன விதிகள் வந்து நம்ம பொருந்தி வருது அப்படின்றத நம்ம பிராக்டிக்கலா பார்க்கலாம். அனுபவ ரீதியா எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம மீன லக்னம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். லக்னத்துல சனி கேது இருக்காரு அப்படின்றத வந்து பத்தமா சொன்னோம். இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்துல வந்து ஒருவருடைய தொழில் பாவத்தை நிர்ணயிக்கணும் அப்படின்னா அவருடைய லக்னத்திற்கு 10ஆம் பாவம் எப்படி இருக்கு, அவருடைய ராசிக்கு 10ஆம் பாவம் எப்படி இருக்கு, அவருடைய ஜாதகத்தில் சூரியன் என்ற இடத்திற்கு 10ஆம் பாவம் 10ஆம் அதிபதி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க சொல்றாங்க. விதி மதி கதி. இந்த விதி அப்படிங்கிறது லக்னம், மதி அப்படின்றது சந்திரன், கதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சூரியன். இப்ப இந்த மூன்றையும் வந்து லக்னமா வச்சு பார்க்கும் பொழுது அதுல வந்து எந்த விதி வலுவா இருக்கா, மதி வலுவா இருக்கா, கதி வலுவா இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நிர்ணயம் பண்ணிக்க சொல்றாங்க. ஒருவருடைய ஜாதகத்துல இது மூணுல எது வலுவா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விதி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னம் வந்து வலிமை குறைஞ்சிருக்காரு அல்லது நீச்சமா இருக்காரு, 6 8 12 இருக்காரு அப்படின்னா நம்ம வந்து இந்த லக்னத்தை வைத்து தொழில் பாவத்தை நிர்ணயம் பண்றதை தவிர்க்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்காரா, அல்லது சந்திரனோட பாவ கிரகங்கள் அதிகமா வந்து சேர்ந்திருக்கா, அல்லது சந்திரன் என்ற வீட்டுக்குடையவன் சந்திரனுக்கு 6 8 12 போய் மறைஞ்சிருக்கா அப்படின்றத வச்சு அந்த சந்திரன் வந்து மதி வலுவா இருக்கா அப்படின்றத நம்ம நிர்ணயம் பண்ணலாம். அதே மாதிரி சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல என்ன நிலையில் இருக்காரு, நட்பு வீட்டுல இருக்காரா, ஆட்சி பெற்று இருக்காரா, அல்லது சூரியன் என்ற வீட்டுக்கு உடையவர் வந்து பாத்தீங்கன்னா வலிமையில இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இப்ப சூரியன் வலுவா இருந்துச்சு அப்படின்னா அந்த சூரியன் என்ற இடத்துக்கு 10ஆம் பாவம் 10ஆம் அதிபதி எந்த அமைப்புல இருக்கு, நல்ல நிலையில இருக்காரா, அவர் நட்பு வீட்டுல இருக்காரா, ஆட்சி உச்சம் பெற்று வலுவான நிலையில இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இது வந்து கதியை வைத்து தொழில் பாவத்தை நிர்ணயம் பண்றது. அப்ப இந்த மூன்றுல விதி மதி கதி இந்த மூன்றில் வந்து எது வலுவாக இருக்குது அப்படின்றது ஒருவருடைய ஜாதகத்துல பார்த்துட்டு அதை வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொழில் பாவத்தை நிர்ணயம் பண்ணாதான் தொழிலை வந்து துல்லியமா வந்து பாத்தீங்கன்னா எடுக்க முடியும் அப்படின்றது பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய விதி. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னத்தை மட்டும் வச்சு வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த விதி வந்து பாத்தீங்கன்னா பொருந்தல, லக்னத்துக்கு 10ல சூரியன் தான் இருக்காரு, ஆனா வந்து எனக்கு அரசு உத்தியோகம் வந்து பாத்தீங்கன்னா அமையல, ஆனா எல்லா ஜோதிடர்கிட்டையும் போனேன் எனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் வந்து அந்த லக்னமும் லக்னாதிபதியும் அவங்களுக்கு நீச்சமாகவோ 6 8 12 வந்து மறைந்தோ அல்லது லக்னத்தில் பாவகிரகங்கள் இணைந்தோ அல்லது லக்னாதிபதியுடன் பாவகிரகங்கள் ஒரு 2 3 பாவகிரகங்கள்லாம் சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப அவருடைய லக்னம் வந்து வலிமை இழந்துரும். இப்போ அது மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த பொது விதியை வச்சுக்கிட்டு வந்து நம்ம பலன் சொன்னோம் அப்படின்னா நம்ம பலன் தவறி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றதான் ஜோதிட சாஸ்திரம் கூடக்கூடிய அடிப்படை உண்மை. அப்ப இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன லக்னத்துல இந்த ஜாதகர் வந்து பிறந்திருக்காரு. லக்னத்துல வந்து சனி கேது வந்து இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து விதியை ஆராய்ச்சி பண்ணுவோம். இந்த லக்னத்திற்கு 10ஆம் பாவத்தில் குருவும் சந்திரனும் வந்து பாத்தீங்கன்னா அமர்ந்திருக்காரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மீன லக்னத்திற்கு லக்னத்தில் சனி கேது இருக்காரு, லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் குரு ஆட்சி பெற்று 5 கூடைய சந்திரனோட வந்து பார்த்தோம்னா கூடி நல்ல நிலையில் குரு சந்திர யோகத்துல கேந்திர பாவத்தில் தசம கேந்திர பாவத்தில் நல்ல நிலையில இருக்காரு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து லக்னம் வலுவா இருக்கா அப்படின்றத எப்படி நிர்ணயம் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லக்னத்தில் 2 பாவக்கோள்கள் அப்படின்றது வந்து சனியும் கேதுவும் போய் உட்கார்ந்துருச்சு அப்படின்னாவே லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வலிமை இழக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப லக்னாதிபதி வலுவா இருக்காருல்ல, 10ல ஆட்சி பெற்று இருக்காருல்ல அப்படின்றத விட நம்ம லக்னத்தை நம்ம இயக்கக்கூடிய கிரகங்கள் வந்து லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான். அப்ப அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நல்ல சுபகிரகமாக இருந்துச்சு அப்படின்னா அது அந்த சுபகிரகமாக இருந்து இங்க லக்னாதிபதி 10ல வந்து ஆட்சி பெற்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா லக்ன வலிமையா இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம்.
இப்ப இவருக்கு வந்து 10ல குரு ஆட்சி 5 கூடிய சந்திரனோட சம்மந்தப்பட்டிருக்காரு. இருந்தாலும் ஜீவனஸ்தானம் இவருக்கு வந்து குரு ஆட்சி பெற்றிருக்கிறது ஒரு சிறப்பு. 10ஆம் இடம் தனுசு ராசியா வந்து பாத்தீங்கன்னா வருது. அது வந்து பாத்தீங்கன்னா போர்க்கள ராசி அப்படின்ற ஒரு அமைப்பு. அதனாலயோ என்னமோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையில் பணி வந்து அமைஞ்சிருக்கு. அப்ப லக்னத்திற்கு 10ஆம் பாவம் ஒரு நடுத்தரமான ஒரு வலிமையில இருக்கு. விதி வந்து ஒரு நடுத்தர வலிமையில இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்து வந்து மதி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, மதி லக்னம் அப்படின்றது வந்து இந்த ஜாதகருடைய தனுசு ராசி. தனுசு ராசியிலேயே சந்திரனோட வந்து பாத்தீங்கன்னா குருவும் ஆட்சி பெற்று இருக்காரு. அப்ப ராசி வந்து பாத்தீங்கன்னா தனுசாக இருந்து அந்த சந்திரன் என்ற ராசி அதிபதி குரு ஆட்சி பெற்று இருப்பது இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இப்ப லக்னத்தை விட ராசி ராசி அதிபதி சந்திரன் என்று வீட்டுக்குடையவன் ஆட்சி பெற்றிருக்குது இங்க வலிமையா இருக்கு குரு. இப்ப ராசி வலிமையா இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா எடுத்துடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு 10ஆம் பாவமான கன்னியில் பாத்தீங்கன்னா புதனும் ராகுவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. அங்க வந்து ராகு வந்து புதன் வந்து உச்சம் பெற்ற நிலையில் ராகுவுடன் கூடியிருக்காரு. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு கேந்திர ஸ்தானங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாவோ அல்லது ராசிக்கு கேந்திர ஸ்தானத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ பத்திர யோகம் அப்படின்னு சொல்லுது ஜோதிட நூல்கள். அப்ப இவருக்கு வந்து இந்த சந்திரனுக்கு வந்து 10ஆம் பாவத்தில் புதன் உச்சம் பெற்றிருக்கிறது ராகுவுடன் கூடியிருப்பது மிக சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது லக்னம் வந்து கதி லக்னம் அப்படின்னு சொல்லி எடுக்கணும்னு வச்சுக்கல. இந்த கதி லக்னம் அப்படின்றது துலாம்ல சூரியன் இருக்காரு. சூரியன் வந்து நீச்சம் பெற்றிருக்காரு. இப்ப இந்த சூரியன் நின்ற வீட்டுக்குடைய சுக்கிரன் வந்து அவருக்கு போய் பாதகஸ்தானத்துல போய் சிம்மத்தில் போய் பகை வீட்டில் அமர்ந்திருக்காரு. அதே மாதிரி சூரியன் நின்ற வீட்டிற்கு 10ஆம் பாவ அதிபதி சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்தில் போய் மறைவு பெற்று கேது உன்னுடைய நட்சத்திர சாரத்துல போய் அமர்ந்துட்டாரு. அப்ப இவருக்கு இந்த கதி லக்னம் அவ்வளவு சிறப்பாக வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30% தான் வேலை செய்யும்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்ப லக்னம் சொல்லக்கூடிய விதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% வேலை செய்யும்னு சொல்லலாம். இந்த மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வைத்து பார்க்கக்கூடிய லக்னம் இவருக்கு 100% வேலை செய்திருக்கு அப்படின்றத இவருடைய ஜாதகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அனுபவபூர்வமான உண்மை அப்படின்றாங்க. அப்ப இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நடப்பு திசை அப்படின்றது சுக்கர திசை. சுக்கர திசை நடைமுறையில வந்து பாத்தீங்கன்னா 26 வயசு வரைக்குமே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இவருக்கு வந்து மீன லக்னத்துக்கு சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3க்கும் 8க்கும் உடைய அஷ்டமாதிபதியா வந்து பாத்தீங்கன்னா வராரு. அப்ப இந்த லக்னத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை செய்யக்கூடியவர் இல்லை அப்படின்றது நமக்கு தெளிவா இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் போய் அமர்ந்திருக்கிறது மீன லக்னத்திற்கு 6ஆம் வீடான சூரியனுடைய வீட்டுல போய் அமர்ந்திருக்காரு. அது வந்து சுக்கிரனுக்கு பகை வீடாகவும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்படி இருந்து எப்படி இவருக்கு இந்த சுக்கிர திசையில் இவருக்கு வந்து உத்தியோகம் அரசு உத்தியோகம் அமைந்தது அப்படின்றது ஒரு ஆச்சரியமான உண்மை அல்லவா? அப்ப லக்ன ரீதியா பாத்தீங்கன்னா இவருக்கு இந்த சுக்கிர திசை யோகத்தை தரக்கூடாது. 3 8 கூடிய திசை 6ல போய் உட்காந்துருச்சு. 3 8 6 இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைகள் அலைச்சல் திருச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்னு சொல்லலாம். அப்ப நமக்கு இவருக்கு லக்ன ரீதியா அந்த ஒரு பலன் வந்து சரியா வரல. ஆனால் ராசிப்படி வந்து பாத்தீங்கன்னா வச்சு பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசிக்கு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 11 கூடியவரா வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வருவார். இப்போ 6ஆம் இடம் அப்படின்றது உத்தியோகம், 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம். அப்ப இவருக்கு தனுசு ராசிக்கு இந்த சுக்கிர திசை 6 11 கூடிய உத்தியோகம் லாபஸ்தானமாக வந்து பாக்கியஸ்தானத்துல போய் வந்து பார்த்தோமா அமர்ந்திருக்காரு. அவர் பகை வீட்டுலதான் இருக்காரு. இருந்துட்டாலும் ராசிப்படி ஒரு 6 11 கூடையவன் 9ல இருக்காரு. அப்ப 6 11 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் சம்பந்தப்படுறதுனால இவருக்கு வந்து இந்த ராசிப்படி இந்த சுக்கிர திசை இவருக்கு உத்தியோக சிறப்பை அமைச்சு கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா வந்து பாத்தீங்கன்னா அறிய முடிகிறது. அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு எந்த திசை புத்தி காலகட்டத்துல இந்த அரசு உத்தியோகம் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவருடைய தனுசு ராசிக்கு சுக்கர திசையில் புதன் புத்தியில இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குருவோட அந்தரத்தில் இவருக்கு இந்த உத்தியோகம் வந்து பாத்தீங்கன்னா 2021 மார்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஜாப் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அப்ப இவருடைய ஜாதக ரீதியாக 6 கூடைய திசை, லாபாதிபதி 11 கூடைய திசை, அதுல வந்து ராசிக்கு 10 கூடைய தொழில் ஸ்தானாதிபதி புத்தி புதன் புத்தி
இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா வந்து ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று மிக சிறப்பான ஆட்சி உச்சம் பெற்று நல்ல நிலையில இருக்காரு அப்படின்றத நாம அனுபவத்துல பார்க்க முடிகிறது. அப்ப ராசிக்கு 10ஆம் அதிபதியினுடைய புத்தி காலகட்டத்தில் ஒருவருக்கு அந்த 10ஆம் அதிபதி நல்ல நிலையில் வலுவாக இருந்தால் நிச்சயம் அவருக்கு அரசு உத்தியோகம் அமையும் அல்லது உத்தியோக மேன்மைகளை தருகிறது என்பது இந்த ஜாதகத்தின் மூலியமா நம்ம தெளிவா வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடிகிறது அப்படின்றாங்க. இப்ப இவருடைய ஜாதகத்துல வந்து ஒரு அற்புதமான ஒரு யோகமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அது என்ன யோகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 10ஆம் பாவத்தில் குரு, புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் ஒன்றோ இரண்டோ இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அல்லது ராசிக்கு சந்திரனுக்கு 10ஆம் பாவத்தில் குரு, சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அந்த யோகம் வந்து பாத்தீங்கன்னா அமலா யோகம் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரத்துல கூறப்பட்டுள்ளது. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ 10ஆம் பாவத்தில் குரு, சுக்கிரன், புதன் தனித்திருந்தாலோ அல்லது 2 சுபகிரகங்கள் கூடியிருந்தாலோ அவர்களுக்கு இந்த அமலா யோகம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுகிறது. இந்த யோகம் இருக்கிறவங்க நிச்சயமா அந்த திசை புத்தி காலகட்டத்தில் நல்ல உத்தியோக உயர்வையும் சமுதாயத்தில் மதிப்பையும் அவர்கள் செய்யக்கூடிய தொழில் உத்தியோகத்தில் நீதி நேர்மையும் கடைபிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த அமல யோகம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இவருக்கு பாருங்க, இவருடைய ஜாதகத்துல ராசிக்கு 10ஆம் இடத்தில் புதன் உச்சம் ஆட்சி உச்சம் பெற்று வலுவான நிலையில் இருக்கக்கூடிய அந்த அமலா யோகத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் புத்தி காலகட்டத்தில் இவருக்கு அரசு உத்தியோகம் அமைஞ்சிருக்கிறது அப்படின்றது மிக ஒரு அனுபவபூர்வமான அற்புதமான உண்மையா வந்து நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவுபடுத்தியிருக்கிறத நம்ம இந்த உதாரண ஜாதகத்தின் மூலியமா அறிய முடிகிறது. இதுபோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஜாதகங்கள் ஒவ்வொருவருக்கும் அரசு உத்தியோகம் அமைவதற்கு ஒவ்வொரு ஜோதிட விதிகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப இதுல வந்து இந்த ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றுருந்துச்சு நல்ல நிலையில இருந்துச்சு அப்படின்னாவே அரசு உத்தியோகம் அமையும், அல்லது செவ்வாய் நல்ல நிலையில இருக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்றதை நம்ம அனுபவத்துல பார்த்துருக்கோம். ஆனா இவருடைய ஜாதகத்துல பாருங்க, சூரியனும் வந்து பார்த்தோம்னா 8ல போய் நீச்சமா இருப்பாரு. செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீச்சம் பெற்றிருப்பார் அப்படின்றேன். அப்ப இந்த ஒருவருடைய லக்னத்திற்கு 10ஆம் பாவத்தில் திக்பலம் பெறக்கூடிய கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் தான். அதே பாத்தீங்கன்னா இவருடைய ஜாதகத்துல சூரியன் போய் நீச்சம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் போய் நீச்சம் பெற்றிருக்காரு. நீச்ச பங்கமும் அடைஞ்சிருக்கு, அது ஒரு கணக்கு இருக்கு. இருந்துட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம பொதுவா பார்க்கும் பொழுது 10ஆம் பாவத்திற்கு உண்டான காரக கிரகம் அப்படின்றது அந்த சூரியனை போய் எட்டில் போய் நீச்சம் பெற்றிருந்தும் அவருக்கு அரசு உத்தியோகம் எப்படி அமைஞ்சது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அந்த சூரியன் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் சித்திரை 3ஆம் பாதத்துல இருக்காரு. இப்ப சித்திரை 3ஆம் பாதத்தில் சூரியன் இருக்காரு அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து நவாம்சத்திலும் அதே துலாமில தான் சூரியன் இருப்பாரு. சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலும் வர்க்கோத்தம நிலையில் இருக்குது. இதுல என்ன ஜோதிட சாஸ்திரத்துல வந்து சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நீச்சம் பெற்ற கிரகம் நவாம்சத்திலையும் நீச்சம் பெற்று வர்க்கோத்தம அம்சத்தில் இருந்துச்சு அப்படின்னா, வர்க்கோத்தம இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அந்த சூரியன் நீச்ச பங்க ராஜயோகத்தை வலிமைப்படுத்துகிறது, குடிக்கின்றது அப்படின்றது உண்மையான அர்த்தம். அதனால் நீச்சம் பெற்ற கிரகங்கள் நவாம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்ற வர்க்கோத்தம் பெற்றால் உச்ச பலனிற்கு சமமான பலனை தரும் அப்படின்ற ஒரு இன்னொரு விதியையும் நம்ம இந்த ஜாதகத்துல பார்க்க முடிகிறது. அப்ப சூரியன் நீச்சமா இருக்குதுன்னு சொல்லிட்டு பொதுப்படையா நம்ம பார்த்துட்டு ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்து முடிவு செய்யக்கூடாதுன்றதுக்கு இந்த ஒரு ஜாதகம் மிக அற்புதமான உதாரணம். நிறைய ஜாதகங்களை நம்ம ஆய்வு செய்வோம் நண்பர்களே. நிறைய ஜோதிட தகவல்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா பரிமாறிக்கொள்வோம். இது உங்களுக்கு நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். அன்புடன் அஸ்ட்ரோ சக்தி.